ஹரிமாவ் சக்தி என்று அழைக்கப்படும் இந்தியா மலேசியா இருதரப்பு ராணுவ பயிற்சியின் 5வது பயிற்சி இந்தியாவின் ராஜஸ்தானில் உள்ள மகாஜன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த கூட்டு பயிற்சியில் மலேசிய ராணுவத்தைச் சேர்ந்த 65 பேர் கொண்ட குழு பங்கேற்றது. செயல்பாட்டு ஒருங்கிணைப்பு, இயங்குத்தன்மை மற்றும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தந்திரோபாய பயிற்சிகள், கட்டளை இடுகை பயிற்சிகள் மற்றும் கள பயிற்சி உள்ளிட்ட தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட பயிற்சி நடவடிக்கைகளை இரு படைகளும் மேற்கொண்டன. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், கூட்டு ரோந்துகள், பதுங்கியிருந்து தாக்கும் மற்றும் எதிர் பதுங்கியிருந்து தாக்கும் பயிற்சிகள், ஹெலிபோன் நடவடிக்கைகள் மற்றும் எதிர் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதன நுட்பங்கள் ஆகியவற்றில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட இந்த பயிற்சி ஐக்கிய நாடுகள் சபையின் 7வது அத்தியாயத்தின் ஆணையின் கீழ் துணை வழக்கமான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தியது. போர் நிர்பந்தமான துப்பாக்கிச்சூடு, ஆயுதம் கையாளும் பயிற்சிகள், நெருக்கமான காலாண்டு போர் மற்றும் யோகா அமர்வுகள் உட்பட உடல் ரீதியான சீரமைப்பு ஆகியவை பயிற்சி நடவடிக்கைகளில் அடங்கும். பயிற்சியின் போது இந்திய ராணுவம் அடுத்த தலைமுறை ஆயுத அமைப்புகள் உட்பட அதன் சில தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களை காட்சிப்படுத்தியது. இரு நாடுகளைச் சேர்ந்த மூத்த ராணுவ அதிகாரிகள் இந்த பயிற்சியை சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்கும், ஒருங்கிணைந்த செயல்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துவதற்கும், துருப்புகளுக்கு இடையே தொழில்முறை உறவுகள் மற்றும் நட்புறவை அதிகரிப்பதற்கும் ஒரு முக்கியமான தளமாக விவரித்தனர். ஹரிமாவ் சக்தி என்பது இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையில் நடத்தப்படும் வருடாந்திர இருதரப்பு ஈடுபாடு என்பது குறிப்பிடத்தக்கது. மடானி அரசாங்கத்தின் முக்கிய உறுதிப்பாடு இன்றும் எதிர்காலத்திலும் மக்களுக்கு நேரடி பலன் தரும் முதலீடுகளை உறுதி செய்வதுதான் என்று பிரதமரும் நிதி அமைச்சருமான டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வலியுறுத்தினார். மடானி அரசு கொண்டு வந்த முதலீடுகள் பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களை உருவாக்குகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முதலீடுகள் தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன, மக்களின் வருமானத்தையும் நலனையும் உயர்த்துகின்றன, மேலும் போட்டி திறன் மிக்கதும் அனைவரையும் உள்ளடக்கியதுமான புதிய பொருளாதார சக்தியை கட்டி எழுப்புகின்றன என்று அவர் தமது முகநூல் பதிவில் சுட்டிக்காட்டினார். அதே பதிவில் 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் நாட்டின் முதலீட்டு செயல்திறனை விளக்கும் பல விவரப்படங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். லஞ்சம் கொடுப்பவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பவர்களை விமர்சிக்கும் விதமாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தமது முகநூல் பதிவில் சொல்லியிருக்கும் ஒரு குட்டி கதை சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. பெஞ்சூரி என்று தலைப்பிடப்பட்ட ஆடவர் ஒருவர் கோழியை வைத்திருக்கும்படியான படத்தை வெளியிட்டு அவர் தமது வியாக்கியானத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நமது சமூகத்தில் சொல்லப்படும் ஒரு பழமையான கதையை தாம் இங்கே நினைவு கூற விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள மகாதிர், ஒரு திருடன் தான் திருடிய கோழியுடன் ஓடிக்கொண்டே திருடன் திருடன் என்று கூச்சலிடுகிறான். அந்த திருடன் சுட்டிக்காட்டும் திசையை மக்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் திருடன் தனது கோழியுடன் காணாமல் போய்விடுகிறான் என்று கதையை முடித்துள்ளார். இறுதி வரிகளாக லஞ்சம் கொடுப்பவர்களை வீரர்களாக உயர்த்தாதீர்கள் என்பதை இந்த கதை உணர்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா மற்றும் தெங்கு பெர்மைசூரி நொராஷிகின் இருவரும் அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் தங்களது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்லாங்கூர் அரச அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவின்படி, இந்த பண்டிகை மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் ஒற்றுமை உணர்வோடு கொண்டாடப்பட வேண்டும் என்றும், குடும்பத்தினருடனும் சுற்றியுள்ள சமூகத்துடனும் நன்றி உணர்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படும் அன்பு மற்றும் பரஸ்பர மரியாதை உணர்வு இந்நாட்டில் உள்ள பல இன சமூகத்தினரிடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று தாம் நம்புவதாக அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறை கைதிகளுக்கு அரச மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தில் மலாய் அரசர்களின் முழு அதிகாரத்தை உறுதி செய்ய கூட்டரசு அரசியலமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி அரசை வலியுறுத்தியுள்ளது. அரச மன்னிப்பு வழங்குவது மன்னரும் மலாய் அரசர்களும் கொண்ட முழுமையான அரசுரிமை என்றும், அரச மன்னிப்பு வாரியங்களின் முடிவுகளை வெறும் ரப்பர் ஸ்டாம்பு போல உறுதிப்படுத்தும் நிலைக்கு அரசர்கள் தள்ளப்படக்கூடாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச மன்னிப்பு தொடர்பான தற்போதைய சட்ட குழப்பத்திற்கு அரசாங்கமே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார்.
முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டுக் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்ட அரச ஆணையை புத்ராஜயா சரியாக பின்பற்றி இருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது என்று அவர் தெரிவித்தார். அரச மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் தொடர்பான கூட்டரசு அரசியலமைப்பின் பிரிவுகளை மறுபரிசீலனை செய்து மன்னரும் மலாய் ஆட்சியாளர்களும் கொண்ட முழு அதிகாரத்தை உறுதி செய்வதோடு அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கில் மீதமுள்ள சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க அனுமதி கோரிய நஜீப்பின் மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டை கண்காணிக்க பரிகாத்தான் நேஷனல் வழக்கறிஞர்களை நியமித்துள்ளதாகவும் ஹம்சா தெரிவித்தார். பகாங் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி 27 குடும்பங்களைச் சேர்ந்த 79 பேர் மட்டும் 4 தற்காலிக மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்ஃபோ பஞ்சீர் இணையதளத்தின் தகவலின்படி இன்று காலை 8 மணி நிலவரப்படி பக்கான் பாலோஹினாய் பகுதியில் உள்ள பகாங் ஆற்றின் நீர்மட்டம் இன்னும் ஆபத்து நிலையை தாண்டி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக பகாங் மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. இதன் விளைவாக 13,000க்கும் மேற்பட்டோர் தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.